அவர் நிறைய சுற்றி கடன் வாங்கி வச்சிருப்பாரு. தலைக்கு மேலே அவருக்கு வீட்டில் கடன் இருக்கும். அவருடைய பிரச்சனை வந்து ஒரு கோர்ட் கேஸ் போது வச்சுங்களேன், கோர்ட் ஆர்டர் வருது, அவருடைய பொருட்களாக ஜப்தி பண்ணுற மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா எல்லாமே அவங்கள வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அவர் சேமித்து வச்சிருக்க பணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. பிபிஎஃப் அகைன்ஸ்ட் லோன் நிறைய பேங்க்கில் தராங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் தராங்க, நார்மலான கவர்மெண்ட் பேங்க்கில் கூட தராங்க. ஸோ உங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லோன் கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நிறைய கடன் இருக்குங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கே எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. வாழ்க்கையில் பாதி நாள் இந்த கடன் அடைக்கிறதுக்கே எனக்கு போயிடுச்சு. என் குடும்பத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு 500 ரூபா சேர்த்து வைக்க முடியுமா? ஒரு 500 ரூபா, நீங்கள் போடக்கூடிய 500 ரூபா பல லட்சங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நீங்கள் போடக்கூடிய ஒரு 1000 ரூபா உங்கள் பிள்ளைங்களுக்கு பல லட்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்தியாவில் நிறைய திட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டாலும் இந்த திட்டம் இன்னும் பிரபலமாகிறதுக்கான காரணம் இதில் கிடைக்கக்கூடிய லாபம் தான். அதாவது சாதாரண ஒரு நடுத்தர மக்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனளிச்சிருக்கு. 1968 கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட இபிஎஃப், எம்ப்ளாய்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த திட்டம் பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் பீப்புளுக்கு நிறைய விதமான பலன்களை தந்தது. அதாவது அவங்க போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க கூட்டு வட்டிப்படி 3 மடங்கு அவங்களுக்கு லாபத்தை தந்தது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கிடையாது, சாதாரண பொதுமக்களுக்கு திட்டத்தை கொண்டு வரலான்னு தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டாக இதை கொண்டு வந்தாங்க. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு பயனளித்து கொண்டு இருக்கிறது. அது வந்து சாதாரண ஒரு திட்டமாக அதை ஆரம்பித்து இப்போ நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணேங்க, எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 மாதத்தில் விட்டுட்டேன், 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, நான் இனிமேல் அதை தொடர முடியுமா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ண முடியுமா? போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு க்யூவில் நிற்க முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதுக்கு என்னங்க பெருசாக வட்டி வரப்போகுது அப்படியும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். கட்டாமல் விட்டுட்டேன், இதுக்கு ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்களா? அந்த இருக்கிற பணத்தை என்னால் எடுக்க முடியுமா? இது போல் நிறைய சந்தேகங்கள் பிபிஎஃப் பற்றி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 4 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். 2வது உங்களுடைய சந்தேகங்கள், என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது முக்கியமான 4 சப்ஜெக்ட், 4 சந்தேகங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிகமான கடன் இருக்கிறவங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டால் எவ்வளவு விதமான லாபங்களை சம்பாதிக்க முடியும், அதை பற்றி முக்கியமாக அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்காக போஸ்ட் ஆஃபீஸுக்கெலாம் போக வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தபடியே இந்த திட்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்க, அதாவது மும்மடங்காக்க முடியும். ஸோ கூட்டு வட்டியின் பலனை நீங்கள் பெற முடியும். அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக அழைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், அதாவது கூட்டு வட்டியின்படி இதுக்கு லாபத்தை தராங்க. என்னங்க அதுக்கு கூட்டு வட்டி அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக ஒரு போட்டு காட்டுறேன். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒரு 500 ரூபா மாதம் நீங்கள் கட்டுறீங்க வச்சுங்களேன். ஒரு பேங்க்கில் நீங்கள் 500 ரூபா போடும்போது அவங்க கொடுக்குற வட்டிக்கும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலம் உங்களுக்கு கொடுக்குற வட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. மாதம் ஒரு 500 ரூபா போடுறீங்க, ஒரு 5 வருஷத்தை உங்களோட கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 500 ரூபா போடுறீங்க, வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபா வருது. அந்த 6000 ரூபாய்க்கு 7.1, அதாவது இந்த 2024 டிசம்பரில் 7.1% வந்து வட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணி போடுறேன். ஸோ 426 ரூபா வட்டி மட்டும் வருது 6000 ரூபாய்க்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த க்ளோசிங் பேலன்ஸ் அந்த வருஷத்துடைய கடைசியில் 6426 ரூபா அசலும் வட்டி சேர்ந்து வருது. ஸோ இது என்ன ஆகும்னா, அடுத்த வருஷத்தில் அது அப்படியே சேர்ந்து வரும். 6426 ரூபா ப்ளஸ் அந்த ஆண்டுக்குண்டான 6000 ரூபா சேர்த்து 12426 ரூபா டோட்டலாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அசலும் அந்த அடுத்த ஆண்டுக்குண்டான அசலு வட்டி சேர்த்து அதுக்கு 7.1% போடுவாங்க. அதுக்கு ஒரு வட்டி பார்த்தீங்கன்னா 883 ரூபா வரும். கடந்த ஆண்டு, அதாவது போன வருஷம் உங்களுக்கு 426 ரூபா கொடுத்தது இப்போ வந்து 883 ரூபா ஆகும். ஸோ அசலும் வட்டி சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், உங்களுடைய அசலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் 13308 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது போல் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 5வது வருஷம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 6000 ரூபா. ஸோ 5 30 வச்சுக்கலாம், 30000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அசலும் வட்டி சேர்த்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 37327 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ 7327 ரூபா கிடச்சிருக்கும். இந்த வட்டி மட்டும் கிடையாது, இந்த வட்டி பணத்துக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. இதுதான் முக்கியமாக கவனிக்கணும். கவர்மெண்ட் எந்த ஒரு திட்டம் வச்சாலும் அதுக்கு சில விதமான டேக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் பிபிஎஃப்ல உங்கள் பணத்தை நீங்கள் போடுவதுக்கும் டேக்ஸ் கிடையாது, அவங்க கொடுக்குற வட்டிக்கும் டேக்ஸ் கிடையாது. இது மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு வெளியே வரும்பொழுது அதுக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து EEE சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான டேக்ஸும் இதுக்கு கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸில் இதை அனுபவித்துக் கொள்ள முடியும். நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா டேக்ஸ் வருது வச்சுக்கோங்களேன்,
பிபிஎஃப் அக்கௌண்ட்டை காட்டி அதில் நீங்கள் வரி விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 1,50,000 வரைக்குமே அதிகபட்சமாக நீங்கள் வரி விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 3வது அப்படி என்னங்க பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்குடைய கடன் பிரச்சனை, அதாவது ஒரு நிறைய சுற்றி கடன் வாங்கி வச்சிருப்பாரு. தலைக்கு மேலே அவருக்கு வீட்டில் கடன் இருக்கும். அவருடைய பிரச்சனை வந்து ஒரு கோர்ட் கேஸ் போகுது வச்சுங்களேன், கோர்ட் ஆர்டர் வருது, அவருடைய பொருட்களாக ஜப்தி பண்ணுற மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா எல்லாமே அவங்களுடைய எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அவர் சேமித்து வச்சிருக்க பணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. செக்ஷன் 9 ஆஃப் தி பிபிஎஃப் ஆக்ட் 1968 படி கடன் வாங்கியோர் பிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எந்த விதமான பணத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்ட்டு மணி ப்ரொடக்ஷன் ஃபார் ஃபேமிலி, இதுக்காக தான் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களை அதிகமாக கடன் இருக்கவங்க உங்களுக்காக நீங்கள் போட்டு வைக்க முடியும், உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பணத்தை போட்டு வைக்க முடியும், உங்கள் பிள்ளைங்களுக்காக போட்டு வைக்க முடியும், 5 வயசு குழந்தைக்கும் போட முடியும், 2 வயசு குழந்தைக்கும் போட முடியும். நீங்கள் போடுற பணத்தை எந்த விதமான கடன் கொடுத்தவங்களோ அல்லது கடனாளிகளோ கோர்ட் ஆர்டரோ அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இது வந்து பர்சனலாக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இவ்வளோ பெனிஃபிட் தருது. சரிங்க, இதோட முடியுதா பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை வந்து நடைமுறையில் ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் இதெல்லாம் கட்ட வேண்டியது அவசியம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஆப்பை விட்டுருக்காங்க, IPPBன்ட்டு, அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஒரு ஆப் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆப் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டை எப்படி இங்கே ஓப்பன் பண்ணணும், யாருக்கு இது எலிஜிபிள், இதுக்கு என்ன அமௌண்ட் மாதம் கட்ட வேண்டியிருக்கும், இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்கள 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்பா அம்மா மைனராக, அதாவது அப்பா அம்மா கார்டியன் போட்டு சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு ஃபோட்டோ போதுமானது. 500 வருஷத்துக்கு 500 கட்டினா போதும். 500 கட்டினா போனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மாதம் நீங்கள் 500 கட்டலாம், 1000 கட்டலாம். சம்டைம்ஸ் 2 மாதம் விட்டிங்களா கவலைப்பட தேவையில்ல, 3ஆம் மாதம் தொடர்ந்து கட்டலாம், 6 மாதம் விட்டிங்களா கவலைப்பட தேவையில்ல, 7ஆம் மாதம் தொடர்ந்து கட்டலாம். ஒரு வருஷத்தில் ஒரு 500 குறைஞ்சபட்சம் கட்டியிருக்கணும். இதான் வந்து லிமிட். மற்றதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்களா, ஒரு வருஷத்தில் நீங்கள் 1,50,000 கூட அதிகபட்சமாக கட்ட முடியும். எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளுக்காக நிறைய விதமான லாபத்தை இதில் தந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே சாதாரண டாக்குமெண்ட்ஸ் தான். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸிலோட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இதே டாக்குமெண்ட்ஸ் தான், பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் அது ஓப்பன் பண்ணும்போதே கூடவே இந்த IPP இந்த ஒரு கார்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்புக்கான ஆக்டிவேஷனுக்கு நீங்கள் 100 கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயும் மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸ் போக தேவையில்லை. இந்த ஆப் மூலமாக நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை அழகாக ஒவ்வொரு மாதம் நீங்கள் பணத்தை செலுத்திக் கொள்ள முடியும். பாதியில் பணத்தை எடுக்க முடியுமா, பாதியில் பணத்தை எடுக்க முடியாது. ஏன் அப்படி எடுக்க முடியாது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கால்குலேஷனுக்குள்ளே அவங்க வச்சுருக்காங்க. அதாவது 15 வருஷம் நீங்கள் ஒரு ஸ்கீமில் சேர்றீங்கன்னா 5வது வருஷத்தில் தான் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் எடுக்க முடியும். வெரி எமர்ஜென்சியாக அதை தான் எடுக்க முடியும். 50% தான் அதில் கொடுப்பாங்க. இல்லைங்க இது ரொம்ப கஷ்டங்க, நான் அவ்வளோ பணத்தை போட்டு வச்சுருக்கேன், எனக்கு ஒரு தேவைப்படுது அப்படி கேட்டிங்கன்னா லோன் எடுத்துக்கலாங்க. ஸோ பிபிஎஃப் பேஸ்டு லோன் தராங்க, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் தராங்களா, அதே போல் பிபிஎஃப் அகேன்ஸ்ட் லோன்லாம் நிறைய பேங்க்கில் தராங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் தராங்க, நார்மலான கவர்மெண்ட் பேங்க்கில் கூட தராங்க. ஸோ உங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லோன் கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை தான் எடுக்கணும் கிடையாது, நீங்கள் பேஸ் பண்ணி லோன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ கடன் இருந்தாலும் நீங்கள் ஒரு 500 போடுங்க. அந்த 500 என்ன விஷயங்கள் எவ்வளோ கிடைக்குன்னு கேல்குலேட்டர் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இபிஎஃப் கேல்குலேட்டர் இருக்குது, அதை போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் கொடுக்க முடியும். நான் பாதியிலே கட்டாமல் விட்டேன்னா கவலைப்படாதீங்க, பெனால்ட்டி போடுவாங்க. அந்த பெனால்ட்டி செலுத்திட்டு நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து கட்ட முடியும். 15 வருஷம் பிளான் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் தொடர விரும்பினா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கட்டிக்கொள்ள முடியும். ஸோ இவ்வளோ லாபம் தரக்கூடிய இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. நிறைய பேருக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதாவது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் வந்து சந்தேகம் இருக்கும். இதுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கீம்னு நிறைய விதமான வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உட்பட அதுக்கு என்ன வட்டி உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் 1 by 1 பார்ட் பை பார்ட்டான வீடியோஸாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே வீடியோ உங்களுக்கு போச்சுமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. போச்சுமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.